இந்த 2026 தேர்தல் பலமுனை போட்டி அப்படிங்கிறது யாருக்கு சாதகம்னு நினைக்கிறீங்க? இது பலமுனை போட்டியாகவே நாங்கள் பார்க்கவே இல்லை. இருமுனை போட்டியாக தான் நின்றும் இருக்குது. எந்த இருமுனை போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, லஞ்ச ஊழல் கொடுப்பவர்களுக்கும் லஞ்ச ஊழலுக்கு எதிராக நிற்பவர்களுக்கும், திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும், இலவசங்களை ஆதரிப்பவர்களுக்கும் இலவசங்களுக்கு நேர் எதிராக நின்று மக்கள் நலம் அதை சார்ந்து நிற்பவர்களுக்கும், இப்படியாக இருமுனை போட்டியாக தான் இருக்குது. நாம் தமிழர் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய கொள்கைகள் இயற்கை வளங்களை நேசிப்பது, மலைகளை மரங்களை காப்பது, இதையெல்லாம் அவங்க வந்துட்டு எடுத்து பேசுறதுக்கே இன்னொரு 10 வருஷம் ஆகும். அப்படியாக அரசியலில் முன்னோடியாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு எதிர்த்து தான் எல்லாருமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் திரும்ப கொண்டு வந்து நாங்க தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம், தமிழ் தேசியத்தின் அடையாளம் இப்பெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னாக்க அதற்கு காரணம் தன்னை நோக்கி அரசியலை திருப்புகிறார் அண்ணன் சீமான். அப்படியாக நாம் தமிழர் வெர்சஸ் அதர்ஸா தான் இருக்கு. ஆனா விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது அது நாம் தமிழருக்கு தான் அதிக பாதிப்பை உண்டாக்கும்ங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. ஒருபோதும் இல்லை. நீங்க வந்துட்டு அது விமர்சனங்களாவே இருந்து கொண்டிருக்குது, கருத்து கணிப்புகளாவே, கருத்து திணிப்புகளாவே இருந்து கொண்டிருக்குது. களம் வேற மாதிரி இருக்கு. நான் 4வது தேர்தலை சந்திக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலையும் மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டே வரேன். இந்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு போல இதற்கு முன்பு இருந்ததே இல்லை. அது பல மடங்காக பெரிதாகி இருக்கு. அது களத்தில் உங்களுக்கு காமிக்கும். உங்க கருத்து கணிப்புல எல்லாம் அது வராது. தேர்தல் முடிவுகள் அது காட்டும். நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. ஒருபோதும் நாம் தமிழருடைய வாக்குகளை யாராலும் பிரிக்க முடியாதுங்கிறதும், நாம் தமிழரின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறதும் இந்த தேர்தல் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கும். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுடைய பரப்புரைகள் எல்லாத்துலயுமே அவர் ஒன் சைட் லவ்வாவே இருந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷமா அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை எதிர்மறையான ஒரு கருத்தா சொன்னாலுமே இந்த மாதிரி ஒரு தலைவர் போய் பிரச்சாரம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புது. நிச்சயமாக யாருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாருனாக்க, என்ன நீ உன் சாதிக்காரனா நினைச்சு இந்த சாதிக்காக ஓட்டு போடுறேன்னு நினைச்சுன்னா ஓட்டு போடாது, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. அதே தான் நாங்களும் சொல்றோம். வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய நாங்களும் அதான் சொல்றேன். சாதிக்காரனா நினைச்சு போட்டீங்கன்னா ஓட்டு போங்க, எங்களுக்கு வேண்டாம். அதே போல இவர் வந்தா நமக்கு ஒரு நன்மை பண்ணிடுவாரு, நமக்காக வந்துட்டு இந்த இதுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாரு, அப்படிலாம் நினைச்சு ஓட்டு போடாதீங்க. நிச்சயமாக செய்ய மாட்டோம். இவர் வந்தா லஞ்ச ஊழல் வாங்கிட்டு நமக்காக ஃபேவரா ஏதாவது பண்ணுவார் நினைச்சீங்கன்னா சத்தியமா ஓட்டு போடாதீங்க, பண்ண மாட்டோம். நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும், ஒரு நாட்டுக்கு நல்லதை செய்யணும், இந்த தலைமுறையை மாற்றணும், ஒரு கஞ்சா இல்லாத போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னாக்க நீங்க நாம் தமிழருக்கு வாக்களிங்க. இலவசங்களை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு இவர் வந்தா 1000 கொடுப்பாரு, 2000 கொடுப்பாரு, ஓட்டுக்கு காசு கொடுப்பாரு நினைச்சீங்கன்னா ஓட்டு போடாதீங்க. அப்படியான நபர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு நல்ல கல்வியை கொடுப்போம், நல்ல மருத்துவத்தை கொடுப்போம், தரமான சாலைகளை கொடுப்போம், ஒரு குப்பை இல்லாத ஒரு இடத்தை உருவாக்குவோம், போதை இல்லாத ஒரு இடத்தை உருவாக்குவோம். அப்படி நீங்க நினைச்சு வாக்களித்தீங்கன்னா அதற்காக வாக்களிங்கள். நாங்கள் அதற்கான பிள்ளைகள் சொல்றோம். இது எதற்காக திரும்ப திரும்ப அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாருனாக்க, அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டங்களை வைத்துக்கொண்டு அந்த ஓட்டை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை கூட தாண்ட முடியாது. ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் இருந்துருச்சுனாக்க அவர்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. நாங்களே நினைச்சா கூட ஏமாற்ற முடியாது. அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஆசானை போல நின்று, நீங்க அரிஸ்டாட்டில பார்த்திருப்பீங்க. அதற்கு பிறகு ஒரு அரசியல் ஆசானாக யார் இருக்கிறா அப்படின்னா, தமிழக அரசியலில் அரிஸ்டாட்டிலை விட மிகப்பெரிய ஒரு ஆசானாக அண்ணன் சீமான் தான் இருக்கு. தொகுதி மறுவரையறை குறித்து உங்களுடைய கருத்து? தொகுதி வரை அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னாக்க, இப்ப 6 சட்டமன்றங்களுக்கு ஒரு பாராளுமன்றம் அப்படின்னு இருக்கிறதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு பாராளுமன்றம் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ அது எல்லா இடத்துக்கும் உண்டான பிரதிநிதித்துவத்தை அப்படியே தக்க வைக்கும், தமிழ்நாட்டுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தும். இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இந்த தொகுதிக்கு வரக்கூடிய நிதி எல்லா இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு கட்டமைப்புகளை இது நம்மளால அதிகப்படுத்த முடியும். இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. ஆனா இதை மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம கொண்டு போனீங்கன்னாக்க, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காகவே குடும்ப கட்டுப்பாட்டை அதிகமாக கொண்டு வந்து வளர்ச்சியில் அதிகமாக கொண்டு போறதுக்காக இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்டாங்கிற கேள்வி வந்துருது. அப்ப அதை தான் நாங்க வைக்கிறோம். நாம வைக்கக்கூடிய தீர்க்கமான முடிவு என்னன்னா, 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் அப்படிங்கிற விகிதத்தில் தான் இது பிரிக்கப்படணுங்கிறத உறுதியா சொல்றோம்.